இந்த ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இந்த மாதம் மட்டும் வக்ரமாகி அவர் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். முதல்ல ஒரு பக்கம் 5ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம், இறை அருள்னு அர்த்தம். இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஒருவேளை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு, உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் அவர்கள் மேலே மதிப்பு மரியாதை, இது எத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் இது வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதே உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நீங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அவர் ஒரு பக்கம் உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எகன் ட்ரை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த மாதம் பண்டிகை மாதம். ஸோ இந்த காலங்களில் ஃபெஸ்டிவல் டேட்டில் நமக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய பணப்பழக்கம் நார்மலாக இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும் போகும், செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடக்காத சுபகாரியங்கள், இது ஐப்பசி மாதமாக இருந்தால் கூட சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக இந்த மாதம் நிறையா செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா நிறையா இருக்குது, செலவுகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதாவது ரூபத்தில் சித்தி ஆகுமா, கை கொடுக்குமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். நம்முடைய வருமானங்களே நமக்கு 2 விதத்தில் தான் இருக்குது. ஒன்று, நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும், அல்லது பிஸ்னஸின் மூலமாக நமக்கு லாபம் வருமானம் வரணும். இது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் புதன். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம்தான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது, வருமானம் இருக்குது.